ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் அவங்களுடைய விவகாரத்த பத்தி தான். அதாவது அவங்க வந்து கடந்த 2024ல வந்து விவகாரத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு அவங்களுக்கு விவகாரத்து கிடைச்சிருக்குது. என்ன காரணத்தினால இவங்க விவகாரத்து வாங்குனாங்க? இத பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஜிவி பிரகாஷ். இவங்கள பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அழகா பாட்டு படிப்பாரு. அது மட்டும் இல்லாம, இப்போ ரீசென்ட்டா நெறைய படங்கள்ல வந்து நடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. சரியா? கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரியா? இப்போ இவங்களுடைய மனைவி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மனைவி பேர் வந்து சைந்தவி. சைந்தவி வந்து ஒரு பின்னணி பாடகி தான். அவங்களும் வந்து நெறைய படங்கள்ல பாடியிருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ சைந்தவியும் ஒரு பாடகி, ஜிவி பிரகாஷும் ஒரு பாடகர். சரியா? இப்படி இருக்க சூழ்நிலையில இவங்க 2 பேருமே திருமணம் பண்றாங்க. இவங்களுடைய திருமணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே ஸ்கூல் நண்பர்கள். ஒண்ணா தான் ஸ்கூல்ல நண்பர்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு கட்டத்துக்கு போனதுக்கு பிறகு அது வந்து காதலா மலர்ந்துச்சு. அந்த காதல் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு வீட்டார்களுடைய பேச்சுவார்த்தை மூலமா இவங்க இருவருமே திருமணம் பண்ணாங்க. கரெக்ட்டா எப்போ திருமணம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2013ல இவங்க வந்து திருமணம் பண்ணாங்க. இவங்களுக்கு குழந்தை இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020ல ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தை பேரு வந்து அன்வி. சரியா? இப்போ அந்த பிள்ளைக்கு வந்து கிட்டத்தட்ட 5 வயசு இருக்கும். இப்படி இருக்க சூழ்நிலையில இந்த மாதிரி அவங்களுடைய லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில அவங்க வந்து, "நாங்க 2 பேரும் பிரிய போறோம்." அப்படிங்கிற மாதிரி இணையத்தில வெளியிடுறாங்க. அதாவது எக்ஸ்லயும், அப்புறம் வந்து Instagram இப்படி சமூக வலைதளங்கள்ல வந்து பகிர்றாங்க. "நாங்க வந்து இவ்வளோ நாள் ஒண்ணா வாழ்ந்துகிட்டோம். இப்போ நாங்க வந்து பிரிய போறோம்." அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு 2025 மார்ச் 24ஆம் தேதி சென்னை 1வது கூடுதல் குடும்ப நல நீதிமன்றத்துல இருந்து 2 பேத்துக்கிட்டயுமே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நடத்தும்போது, "உங்களுக்கு டிவோர்ஸ் வந்து வேணுமா? கன்ஃபார்மா வேணுமா? எதனால நீங்க டிவோர்ஸ் பண்ணலான்னு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாதிரி பல கேள்வி மேல் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, "நாங்க நண்பர்களா இருந்தோம். இப்போ வந்து எங்களுக்கு எங்களுடைய லைஃப்ப வந்து அமைதி காக்கிறதுக்காக நாங்க வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். நாங்க பிரியணும்னு ஆசைப்படுறோம்." அப்படிங்கிற மாதிரி இரு தரப்பினர்களும் வந்து பிரியணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் டைம் குடுக்குறாங்க. சரி 6 மாசம் டைம் எடுத்துக்கிட்டு நீங்க செப்டம்பர் 25ஆம் தேதி ஆஜராகுங்க. அதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு மைண்ட்ல சரி ஒண்ணா வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மைண்ட்ல ஓடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒண்ணா சேர்ந்துக்கலாம். இல்ல இது செப்டம்பர் 25ஆம் தேதி வாங்க உங்களுடைய முடிவ நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு 6 மாசம் டைம் குடுத்துருந்தாங்க. அந்த 6 மாசமும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டைம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் எல்லாமே யோசிச்சு நிதானமா எல்லாம் எடுத்து ஒரு முடிவாட்டு செப்டம்பர் 25ஆம் தேதி ஆஜராகுனாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்குறாங்க, "உங்களுக்கு சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பமா? ஓகே தானா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அவங்க மைண்ட் மாறாம ஒரே முடிவுல தான் சொன்னாங்க. அதாவது எங்களுக்கு வந்து நாங்க நண்பர்களா இருக்கோம், ஆசைப்படுறோம். நாங்க பிரியிறோம். எங்களுக்கு வேண்டாம் அந்த லைஃபு அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே ஒண்ணு போல சொல்றாங்க. சரியா? அப்போ ஜிவி பிரகாஷ் அவங்களுக்கும் வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவங்களுடைய மனைவியும் வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி அப்போ உடனே என்ன பண்றாங்க, இவங்க வந்து செப்டம்பர் 30ஆம் தேதி உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க செப்டம்பர் 30ஆம் வந்து தள்ளி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு செப்டம்பர் 30ஆம் தேதி. இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, இவங்க 2 பேத்துக்கும் விவாகரத்து குடுத்துருக்காங்க. மறுபடியும் ஃபைனலா வந்து கேட்டாங்க. ஏதாவது உங்க முடிவு மாத்திக்கிறீங்களா? இல்லையான்னு கேட்டாங்க. பட் அவங்க வந்து மாத்திக்கல. சரி அப்போ அவங்க வந்து டிவோர்ஸ் அப்படிங்கிற மாரி குடுத்தாச்சு. சரி குழந்தைங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாரி பார்க்கும்போது, அவங்க 2 தரப்பினர்கள் வந்து சரி நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்புறம் வந்து ஜிவி பிரகாஷ் அவங்க தரப்புலருந்து சரி அம்மாட்ட இருந்து வளரட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? இப்படி குழந்தைகள் பார்க்குற 2 தரப்பினர்களும் பார்க்குறதாட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜிவி பிரகாஷ் வந்து டிவோர்ஸ் குடுக்குறதுக்கு வந்தாங்க அன்னைக்கு. இன்னைக்குமே வந்து சைந்தவியும், ஜிவி பிரகாஷும் வந்து ஒரே கார்ல தான் வந்து இறங்குனாங்க டிவோர்ஸ்க்கும். அது மட்டும் இல்லாம டிவோர்ஸ் வாங்குனதுக்கு அப்புறம் ஒரே கார்ல தான் அவங்க வந்து போனாங்க. சரியா? அந்த அளவுக்கு அவங்க வந்து பேசுற எடுத்து தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அது என்ன ஒரு காரணம் தெரியல. காரணத்துக்கு இல்லாம அவங்க வந்து டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க.
சரி, இந்த மாதிரி சூழ்நிலைகளே இவங்களுக்கு இன்னைக்கு விவாகரத்து கிடைச்சிருச்சு. ஆனா, இவங்க விவாகரத்து வாங்குறதுக்கு முன்னாடி, அதாவது நாங்க 2 பேரும் பிரிய போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க வந்து இணையத்துல வெளியிட்டிருந்தாங்கல்ல. அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல இணையவாசிகள் வந்து ஜிவி பிரகாசம் வந்து ஒரு சில அதாவது ஒரு மாரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு மாரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் வந்து அவங்களுடைய மனைவிய ஒழுங்கா பார்த்துக்க தெர்ல. அவங்க மனைவிக்கும், அவங்க ஜிவி பிரகாஷ்க்கும் வந்து ஒரே அவங்களோட குடும்ப இஷ்யூஸ்னால ஒரு ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாம ஜிவி பிரகாஷ் வந்து இப்ப பல படங்கள்ல நடிக்கிறாங்க. நடிக்கிறதுனால வேற பொண்ணுங்களுடைய அஃபயர்ல இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க மனைவி வேண்டாங்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஜிவி பிரகாஷ வெவ்வேறு விதமா, வெவ்வேறு நாட்டு ஒவ்வொன்னா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம, அவங்களுடைய மனைவியும் பத்தியும் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் விளக்கம் வந்து சைந்தவி வந்து அளிச்சிருந்தாங்க. "அப்படிலாம் கிடையாது. வேற ஒருத்தங்களால நாங்க வந்து பிரியல. நாங்க 2 பேரும் ஒரு முடிவெடுத்து எங்களுடைய வாழ்க்கை வேண்டாம். நாங்க இதோட முடிச்சுக்கணும்." அப்படிங்கிற மாதிரி நெனச்சு தான், நாங்க வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். இத வந்து வேற வெளியாட்கள் வந்து, "அவங்க தான் பிரச்சனைய கிரியேட் பண்ணாங்க." அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து நெனைக்காண்டாம். அப்படிங்கிற மாதிரி அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல ஓப்பனா வெளியிட்டிருந்தாங்க. இதையும் நெறைய பேர் வந்து பார்த்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பட் அவங்களும் தெளிவா வந்து வெளியிட்டிருந்தாங்க. சரி, இப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ பொறுத்தவரைக்குமே ஒரு நல்ல ஒரு பாடகர். சரியா? அவர் பாட்ட வந்து நம்ம கண்டிப்பா எல்லாருமே கேட்டிருப்போம். அந்த அளவுக்கு நெறைய படங்கள்ல பாடியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு சூப்பரா பாடுவாரு. மாஸாவும் இருக்கும். சரியா? அப்படியே நம்ம அவர வந்து பாடலாட்டே பாடி பாடி பார்த்ததுக்கு அப்புறம் வந்து, அதுக்கப்புறம் அவரு என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படங்கள்ல டப்பிங் இருக்குல்ல, டப்பிங் குடுப்போம்ல குரல் அந்த மாதிரி. அதுக்குமே டப்பிங் குடுத்துருக்காங்க. சினிமா துறையில அவருக்குன்னு ஒரு பேர் உண்டு. அதாவது ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், ஒரு குரலுக்காக ஒரு படைக்கப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயர் உண்டு. பட் அதுவுமே தாண்டி பாடலும் நல்லா பாடுவார். சரியா? இப்படி இருக்க சூழ்நிலையில ஒரு கட்டத்தில வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு படத்தில நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த படத்தில நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து மேலும் மேலும் அதிக படங்கள்ல நடிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு ஹிட் குடுக்காட்டாலும், இருந்தாலும் அவங்களுக்கு நெறைய படங்கள் வாய்ப்பு கிடைச்சு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சைந்தவி அவங்களும் வந்து நெறைய நல்ல ஒரு பாடகி தான். இப்படி இருக்க சூழ்நிலையில 2 பேருமே ஒரு நட்பாக பழகி திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. பட் என்ன காரணத்தினால இவங்க பிரியணும் அப்படின்னு வந்து தெரியல. பட் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 2013ல கல்யாணம் ஆகி, அவ்வளோ வருஷம் பேபி இல்லாம 2020ல பேபி பொறந்திருக்குது. அதுக்காகவே 2 பேருமே வந்து அவங்களுடைய அன்ப காட்டி சேர்ந்திருக்கணும். பட் அவங்க ஒரு காரணத்தினால அவங்க வந்து பிரியிறாங்க. சரியா? இப்படி இருக்க சூழ்நிலை ரீசென்ட்டா நம்ம நெறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சினிமா கெரியர்லயே நெறைய நடிகர், நடிகைகள் வந்து கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் போது டிவோர்ஸ், டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். உடனே அத வந்து ஒரு பெருசா இஷ்யூ ஆக்கி, அத டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல வந்து கொண்டுட்டு போறாங்க. பட் யாரா இருந்தாலுமே ஒரு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஒரு ப்ராப்ளத்துக்கு கண்டிப்பா சொல்யூஷன் இருக்கும். அந்த ப்ராப்ளத்த எந்த அளவுக்கு சொல்யூஷன் தீர்வு காண முடியுமோ, அந்த அளவுக்கு தீர்வு காணணும். சரியா? இல்ல அதுவும் தீர்வு காண முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இருக்கும்போது, கண்டிப்பா டிவோர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணாட்டான்லாம் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலுமே ஒரு பிரச்சனை இருந்தா அதுக்குன்னு ஒரு முடிவு இருக்கும். அதனால எல்லாருமே திருமணம் ஆனவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துச்சுன்னா, அத அப்படியே வந்து மறந்துக்கிடுங்க. இப்போ சினிமா துறையில வந்து அசால்ட்டா அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு போறாங்க. அதே மாதிரி நம்மளும் அவங்கள மாதிரி சீக்கிரமா அசால்ட்டா வந்து டிவோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரியா? அதனால எல்லாருமே எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க. சரி, இந்த வீடியோ பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜிவி பிரகாஷும் அவங்களுடைய மனைவியும் இப்ப பிரிஞ்சுட்டாங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.